ஓசூர் பகுதியில் காலிஃபிளவர் விளைச்சல் அதிகரித்து விலை குறைவு. விலைக்கு வாங்க வியாபாரிகள் இல்லாததால் விவசாயிகள் வேதனை. ஓசூர் பகுதியில் காலிஃபிளவர் விளைச்சல் அதிகரித்து விலை குறைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பாகலூர், ஆவலப்பள்ளி, இளமங்கலம், தளி, தேன்கனிக்கோட்டை, ராயக்கோட்டை, சூளகிரி, அஞ்சட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நிலத்தடி நீரை பயன்படுத்தி சொட்டு நீர் பாசனம் மூலமாக காலிஃபிளவர், பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, பீட்ரூட் உள்ளிட்ட காய்கறி பயிர்களை விவசாயிகள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றனர். இப்பகுதியில் விளையும் காய்கறிகள் தரமான மற்றும் சுவையானதாக உள்ளதால் கோவை, ஈரோடு, சென்னை உள்ளிட்ட தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கும் மற்றும் கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கும் ஓசூர் பத்திரப்பள்ளி காய்கறி மார்க்கெட்டில் இருந்து தினசரி விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. அதே போன்று குளிர்ந்த சீதோசன நிலை மாற்றத்தால் காலிஃபிளவர் மகசூல் அதிகரித்துள்ளது. இதனால் சந்தைக்கு வரத்து அதிகரித்து விலை குறைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இது குறித்து விவசாயிகள் கூறும்போது, ஒரு ஏக்கரில் காலிஃபிளவர் பயிரிட்டால் சுமார் 20,000 நாற்றுகள் தேவைப்படுகிறது. இதற்கான நர்சரிகளில் ஒரு நாற்றுக்கு ரூபாய்க்கு வாங்கி அதனை நடவு செய்து உரம் மற்றும் வேலையாட்கள் கூலி என ஒரு ஏக்கருக்கு மொத்தம் ரூபாய் 70,000 செலவாகிறது. காலிஃபிளவர் நாற்று நடவு செய்யப்பட்டு நன்கு பராமரித்து வந்ததால் 55 முதல் 60 நாட்களில் அறுவடைக்கு தயாராகிறது. ஒரு ஏக்கரில் ஒரு மூட்டைக்கு 50 கிலோ என சுமார் 300 மூட்டைகள் வரை அறுவடை செய்யலாம். வழக்கமாக 50 கிலோ ஒரு மூட்டை 700 ரூபாய் முதல் 900 ரூபாய் வரை விற்பனையாகும். தற்பொழுது குளிர்ந்த சீதோசன நிலை மற்றும் தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் உள்ளதாலும் அதிக அளவில் பயிரிட்டதாலும் விளைச்சல் அதிகரித்துள்ளது. இதனால் ஓசூர் பத்திரப்பள்ளி காய்கறி மொத்த விற்பனை சந்தைக்கு காலிஃபிளவர் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் கடந்த ஜனவரி மாதத்தில் ஒரு மூட்டை 1000க்கும் மேற்பட்டதாகவும் விற்பனையானது. ஒரு பூ 40 ரூபாய்க்கும் விற்பனை செய்த நிலையில் விளைச்சல் அதிகரிப்பால் தற்பொழுது 50% விலை குறைந்து மூட்டை ரூபாய் 300க்கு விற்பனை செய்யப்படுவதால் அறுவடை கூலி கூட கிடைக்காததால் தோட்டங்களிலேயே அப்படியே விட்டுள்ளனர் என தெரிவிக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.